வணக்கம். ஜெயங்கொண்டத்தில் சோழன் சிட்டி லயன்ஸ் சங்க மண்டல சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்களின் மண்டலம் 25வது வெள்ளி விழா லயன்ஸ் மண்டல சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மண்டல தலைவர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆளுநர் எம்ஏ.வருமான் மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார். சிறப்பு விருந்தினராக முன்னாள் தலைமை செயலாளர் முனைவர் இறையன்பு சிறப்புரையாற்றி பேசினார். கௌரவ விருந்தினர்கள் மற்றும் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய இறையன்பு பேசும்பொழுது அரிமா சங்கத்தை பற்றியும், பொது சேவைகள் பற்றியும், உடல்நலம் பற்றியும், காலகட்டத்தின் மனிதர்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுவது பற்றியும், இன்றைய காலகட்டத்தில் துணி துவைக்கவும் அன்றாட வேலைகளை நமது வேலைகளை நாமே செய்து கொள்ளும் சூழலில் இருந்தும் தற்பொழுது மாறி இருப்பதாகவும், தண்ணீர் கொண்டு வரும் துணி துவைக்கவும் நமது வேலைகளை நாமே செய்து கொண்டு காலம் மாறி தற்பொழுது நாம் இயந்திரமாக இருந்து கொண்டு இயந்திரத்தில் பயணம் செய்வதாகவும், நாம் உண்ணும் உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, தூக்கமின்மை, பணம் சம்பாதிப்பது பற்றிய கனவு இவைகளால் மட்டுமே இன்றைய மனிதனை தொலைத்து நோய்கள் தொற்றிக் கொள்வதாகவும் பேசினார். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். ஒரு கூட்டுறவு முறையில் தான் வேட்டையாட முடிந்தது. அதனால் அவன் தன்னுடைய இனத்தின் நலனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திலும் நெருக்கடியிலும் இருந்தான். அவன் இனத்தை சார்ந்த ஒருவர் ஆபத்தில் இருந்தால் அவன் ஓடி சென்று உதவ வேண்டியது தன்னை காப்பாற்றிக் கொள்கின்ற வழிமுறையாக இருந்தது. அதனால் மனிதன் சுயநலம் இல்லாமல் இருப்பதுதான் உச்சபட்ச சுயநலம் என்பதை நான் இங்கே உணர்த்த விரும்புகிறேன். அதனுடைய அடிப்படையில் தான் நாம் நம் சக மனிதர்கள் எல்லாம் துன்பப்படக்கூடாது. ஏனென்றால் நாமும் ஒருவேளை துன்பப்பட்டால் யாராவது ஓடி வந்து உதவுவார்கள் என்கின்ற அடிப்படையில் இதை போன்ற அமைப்புகளை மட்டுமல்ல, பரோபகாரத்தையும் அவன் செய்வதற்கு மிகுந்த கட்டாயத்திற்கு உள்ளானான் என்பதை முதலில் கூறி, இந்த லயன்ஸ் கிளப் என்கின்ற இந்த நிறுவனம் ஓர் உலகளாவிய நிறுவனம் என்கின்ற தகுதியை பெற்றிருக்கிறது. இன்று உலகம் எங்கிலும் 14 லட்சம் பேர் இந்த லயன்ஸ் கிளப்பிலே இருக்கிறார்கள். 48,000 சங்கங்கள் இருக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் லயன்ஸ் சங்கங்கள் இயங்கி வருகின்றன. சில நேரங்களில் இந்த லயன்ஸ் கிளப் என்பதை அரிமா சங்கம் என்று பலர் மொழிபெயர்ப்பது உண்டு. நல்ல வேளை இங்கே அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் சர்வதேச பெயர்களை நாம் தமிழிலே மொழிபெயர்ப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவற்றை லயன்ஸ் கிளப் என்று அடையாளப்படுத்தினால்தான் உலகெங்கும் அது தெரியும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மெல்வின் ஜோன்ஸ் என்கிற ஒருவர் சிறந்த வர்த்தகராக இருந்தால் மட்டும் போதாது, இந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதியதன் விளைவாக இந்த முயற்சி ஏற்பட்டு இன்று உலகம் முழுவதும் இந்த கிளப்புகள் பரவி இருக்கின்றன. இதை பற்றி குறிப்பிடுகிற போது எதையுமே வெறுப்பாகவும் எதையுமே விமர்சன போக்கிலும் சொல்கின்ற வின்ஸ்டன் சர்ச்சில் கூட இதை பற்றி குறிப்பிடுகிற போது லயனிசம் என்பது உலகத்திலேயே ஓர் உன்னதமான தத்துவம் என்று குறிப்பிட்டார். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஹாரி ட்ரூமன் என்பவர் உலகத்தில் பல நல்ல கருத்துகள் இருக்கின்றன, ஆனால் அவற்றில் உச்சபட்சமானது லயன்ஸ் கிளப் என்கிற அந்த தத்துவம் தான் என்று குறிப்பிட்டார். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த ஜிம்மி கார்ட்டர் ஜார்ஜியாவில் இருந்த ஒரு லயன்ஸ் கிளப்பில் தன்னை உறுப்பினராக சேர்த்துக் கொண்டார். இப்படி உலகம் முழுவதிலும் இருக்கின்ற அறிவுஜீவிகள் பாராட்டுகிற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு சிறந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அது கொண்ட கோட்பாடுகள் தான். லயன்ஸ் கிளப்பினுடைய கோட்பாடுகளை 5 விதமாக நாம் பிரிக்கலாம். முதலாவதாக நீரிழிவு நோயை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. இன்று உலகமெங்கும் நீரிழிவு நோய் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் தேநீர் கடைக்கு சென்றால் 2 தேநீர், ஒன்றில் சர்க்கரை இல்லை என்று சொன்னால்தான் சர்க்கரை இல்லாமல் கொண்டு வந்து கொடுப்பார்கள். இப்போது தேநீர் என்றாலே சர்க்கரையோடா சர்க்கரை இல்லையா என்று கேட்கிறார்கள். அவர்கள் அக்கறையோடு கேட்கிறார்கள், சர்க்கரை இருக்கிறதா இல்லையா என்று.
அந்த நேரத்தில் நான் நினைப்பது உண்டு, ஏன் இந்த 60-70 ஆண்டு காலங்களில் இப்படி நீரிழிவு நோய்க்கு மனித இனம் ஆட்பட்டது? அதுவும் இன்று கூட இந்தியன் எக்ஸ்பிரஸில் என்னுடன் பணியாற்றிய இந்திய வருமான வரித்துறையை சார்ந்த கீதா என்பவர் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அது வரும் காலத்தில் உலகத்தில் நீரிழிவு நோயின் தலைநகரமாக இந்தியா இருக்கும் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதற்கு முக்கிய காரணம், இன்று நாம் உடல் உழைப்பை மேற்கொள்வதில்லை. 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கான தண்ணீரை நாமே இறைக்க வேண்டும், நமக்கான துணியை நாமே துவைக்க வேண்டும், பெரும்பாலான நேரங்களில் நடந்து போக வேண்டும். ஆனால் இன்று இவற்றையெல்லாம் எந்திரங்கள் செய்கின்றன. மனிதன் எந்திரத்தில் ஏறி உடற்பயிற்சி செய்கிறான். நடப்பதற்கான தேவையே இல்லை. வீட்டை விட்டு வெளியே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கூட இல்லாமல் போய்விட்டது. சில இளைஞர்கள் கழிவறைக்கு கூட காரில் போகிறார்கள். அந்த அளவிற்கு நாம் உடல் உழைப்பை குறைத்து விட்ட காரணத்தாலும் தேவையில்லாத அவாக்களை வளர்த்துக் கொள்வதாலும் பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து அவர் மட்டும் இப்படி பணக்காரர் ஆகிக் கொண்டிருக்கிறாரே என்று நாம் பொறாமைப்படுவதாலும் மன அழுத்தம் ஏற்படுவதாலும், அதே நேரத்தில் நம் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு பலவற்றை முதலீடு செய்து பிறகு அவற்றின் பின்னால் ஓடுவதனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நீரிழிவு போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன என்பதை உலகம் முழுவதும் இருக்கிற அறிஞர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். இன்று ஏன் நீரிழிவு ஏற்படுகிறது என்பதற்கு 2 காரணங்களைத்தான் மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, சரியான வாழ்க்கை முறை இல்லை. சரியான வாழ்க்கை முறை என்றால் சரியான உணவு இல்லை, உடற்பயிற்சி இல்லை, சரியான தூக்கம் இல்லை. பணத்தை கனவில் கூட எண்ணிக்கொண்டிருப்பவர்களால் எப்படி தூங்க முடியும்? ஆனால் தூக்கம் வராமல் தொல்லை விடுகிறார்கள். நீரிழிவு நோய் அதிகரித்து வருவதால் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களை அந்த பரிசோதனைக்கு ஆட்படுத்தி அவர்களை நெறிப்படுத்துவதற்கான முயற்சியை லயன்ஸ் கிளப் எடுத்து வருவது ஒரு தலையாய பணியாக அதனால் கருதப்படுகிறது.